ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது எங்கள் வீட்டில் வளர்க்குற வெள்ளை ரோஜா செடி. இது ஆக்சுவலாக வந்து லைட் பிங்கிஷ் வெள்ளை ரோஜா. இது வந்து இப்போ நிறையவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நிறையவே மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, வர்மி காம்போஸ்ட், அதாவது தொழு உரம் யூஸ் பண்ணுறேன். இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி சாதம் வடிக்க அரிசி களையிறோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே கொட்டாமல் அதை சேர்த்து வச்சு அந்த தண்ணியை தான் இந்த செடிகளுக்கு நான் ஊற்றிட்டு வரேன். பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நான் வந்து அரிசி களையிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சு ஊற்றிட்டு வரேன். அதனால் அந்த செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இந்த ரோஜா செடிக்கும் அதே மாதிரி நான் அரிசி களையிற தண்ணியை தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்க ஆரம்பிச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இதை நான் ஷேர் பண்ணிக்கணுன்றது தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் இந்த ஐடியாவை பார்த்தேன். பட் ஆனால் இது உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.